ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதிமுக கூட்டணியில் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் தற்போது களமிறக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் தற்போது அதிமுகவில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவிக நகர் தனி தொகுதியில் அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கட்சிக்கு திருவிக நகர் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியிடையே தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திருவிக நகர் தனி தொகுதியில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவில் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 கட்டங்களாக 150 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது சென்னையில் 13 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் மற்றும் எஞ்சிய தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தமாக அதிமுக வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 167 தொகுதிகளில் களம் காண்கிறது. ஏற்கனவே 150 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது எஞ்சிய 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே 2 கட்டங்களாக 150 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அறிவித்திருந்த நிலையில் தற்போது 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், சென்னை மாநகரில் சென்னை மாவட்டத்தில் எந்தெந்த தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டியிடுறாங்க? பாலா, அஇஅதிமுக சார்பாக ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கான 2 கட்டமாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டக்கூடிய நிலையில தற்போது 3வது கட்டமாக இறுதி வேட்பாளர்களை அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கார். அந்த வகையில சென்னையில 1000 விளக்கு தொகுதியில முன்னாள் அமைச்சர் வளர்மதி போட்டியிடுகிறார். அண்ணாநகர் தொகுதியில முன்னாள் அமைச்சராக இருந்த கோகுலேந்திராவுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில அதிமுகவினுடைய தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜாராம் போட்டியிடுகிறார். திட்டக்குடி தொகுதியில முருகுமாறன் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. துறைமுகம் தொகுதியில ராயபுரம் ஆர் மனோவிற்கும், விருகம்பாக்கம் தொகுதியில விருகை VN ரவிக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. டி நகர் தொகுதியில சத்யநாராயணன் என்கிற டி நகர் சத்யாவுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரி தொகுதியில MK அசோக்கு போட்டியிட வாய்ப்பும், சோழிங்கநல்லூர் தொகுதியில KP கந்தன், RK நகர் தொகுதியில ராஜேஷ், வில்லிவாக்கம் தொகுதியில கட்சியினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருக்கக்கூடிய SR விஜயகுமாராக இருக்கும், திருச்சோழி தொகுதியில ராஜவர்மனுக்கும் போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இவர். அதே போன்று ஆலந்தூர் தொகுதியில கட்சியினுடைய புரட்சி தலைவி பேரவை இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய சரவணனுக்கும், கொளத்தூர் தொகுதியில சந்தான கிருஷ்ணன் என்ற நபருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருவிக நகர் தொகுதியில பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருப்பதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை அறிவித்திருக்கிறார். எழும்பூர் தொகுதியில அபிஷேக் ரங்கசாமி இருக்கும், ஆலங்குடி தொகுதியில விமல் அவருக்கும் இந்த போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் எல்லோருக்கும் போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கு. சேப்பாக்கத்துல ஆதிராஜாராம், விருகம்பாக்கம்ல விருகை ரவி, டி நகர்ல டி நகர் சத்யா, வேளச்சேரியில அசோக், சோழிங்கநல்லூர்ல KP கந்தன், அதே போன்று RK நகர்ல ராஜேஷ் என சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்குமே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இன்னும் சற்று நேரத்தில் கட்சியினுடைய அலுவலகத்தில் சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவரை அதிமுகவினுடைய இரட்டை சின்னத்தில் போட்டியிடுவார் என்று, திருவிக நகரில் போட்டியிடுவார் என்று அவருடைய வேட்பாளராக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.